வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து சாதம், பரோட்டா, அதுக்கப்புறம் ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இத வந்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு ஆட்டுக்கால வந்து நல்லா நான் கிளீன் பண்ணி இத தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது பண்றதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டை சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் வந்து பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்த சின்ன சின்னதா நான் வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்டின்னா, இன்னும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இத வந்து இந்த எண்ணெயோட நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்குருவோம். இந்த வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி வந்து இத கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்குருவோம். ஏன்னா, காலெல்லாம் சேர்த்துட்டு இத வந்து குக்கர்ல நம்ம வந்து வேக வைக்க போறோம். நெறைய உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்டின்னா, வந்து அவ்வளவா வேகாது. அதனால உப்ப வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசியிற அளவுக்கு வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து குக்கர்ல வச்சு வேக வைக்க போறதுனால, இது வந்து லைட்டா வெந்தா போதும். இது கூட நான் இஞ்சி, பூண்டு இருக்கு இல்லையா? அத நல்லா வந்து அரைச்சு அதோட சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காயே சேர்க்கறதுனால கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் நெறையவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த ஆட்டுக்காலையும் சேர்த்துக்குவோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு இத நம்ம குக்கருக்கு மாத்திரலாம். மாத்திட்டு தண்ணி சேர்த்து இது வந்து வேக வைக்க போறோம். நான் வந்து 4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நாம வந்து ஊத்துற தண்ணியோட அளவு வந்து இந்த எலும்ப வந்து இருக்கு இல்லையா? அதெல்லாம் மூழ்குற அளவுக்கு இருக்கணும். ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குருவோம். இத எண்ணெயில வதக்கி விட்டுக்குருவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி சேர்க்கும்போது அந்த குழம்பு வந்து நல்லா திக்னஸாவும், நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். கசகசா இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கசகசா வந்து சேர்க்கல. இது எல்லாத்தையும் குளிர வச்சுட்டு, இத நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்குருவோம். பாருங்க 10 விசில் வச்சாச்சு. வச்சுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல எவ்வளவு எண்ணெய் வதக்குது பாருங்க. ஏன்னா நான் ரொம்ப கம்மியா தான் எண்ணெய் சேர்த்தேன். இந்த ஆட்டுக்கால்லயே வந்து நெறைய எண்ணெய் இருக்கும். பாருங்க நல்லா வெந்திருக்கு. குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. நம்ம வந்து அந்த தேங்காய வந்து இதோட சேர்த்தோம் அப்டின்னா நல்லா திக்காயிரும். இப்ப அடுப்ப ஆன் பண்ணிட்டு, இத வந்து கொதிக்க வச்சிரலாம். இது இந்த மாரி நல்லா கொதிச்ச உடனே நம்ம தேங்காய் வச்சிருக்கோம் இல்லையா? அரைச்சு வச்சது. அதையும் இதோட சேர்த்துக்குவோம். ரொம்ப ஹைல வைக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே வந்து உப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருந்தோம். இப்ப வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அடுப்பு அப்படியே சிம்லயே வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அவ்வளதான். சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிருச்சு.